Hello everyone, welcome to ADA 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இந்த செஷன்ல ஒரு முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா எல்லாருமே நியூஸ்ல சர்க்ரீக் டிஸ்பியூட் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின வீடியோ, அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர் டிஸ்பியூட் தான். இரண்டு நாடுகளுக்கும் இடையில கூடிய இந்த எல்லை பகிர்வுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இஷ்யூவை பொறுத்தவரை மெயினா ரெண்டு இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்த பகுதியில் பாகிஸ்தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒரு பகுதி அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்தியா அந்த பகுதி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த சர்க்ரீக் அப்படிங்கிற ஒரு 96 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு இடம். இதுக்கு தான் இப்போ கரண்ட்ல இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருக்கு. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்தே இருக்கு. பட் ஏன் இந்த இஷ்யூ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ரீசெண்டா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் குஜராத்தில் புஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இங்க விஜயதசமி கொண்டாட்டத்துக்காக வந்து போயிருந்தார். எதுக்காக அப்படின்னா விஜயதசமியில நம்ம அந்த ஆயுத பூஜைலாம் நடத்துவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க இருக்க ஒரு ஏர்ஃபோர்ஸோடைய பேஸ்ல ஆயுத பூஜை விழா வந்து நடந்துச்சு. அதுல நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா பாகிஸ்தான் சர்க்ரீக் ஏரியால ஏதாச்சும் மிலிட்டரி சம்பந்தமான விஷயங்கள் நடத்துறாங்க அப்படின்னா நாங்க அதுக்கு தகுந்த எதிர்வினை ஆடுறோம். நாங்க கொடுக்கக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து பேசியிருந்தாரு. அதனால தான் இந்த டாபிக் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்ரீக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ சர்க்ரீக் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 கிலோமீட்டர் தான். ஒரு 96 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கிரீக். ஸோ கிரீக் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கிரீக் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு. தமிழ்ல இந்த ஆறு கடல்ல கடக்கக்கூடிய அந்த கலிமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுவும் வந்து கிரீக் தான். அதே மாதிரி சிட்ரோடை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கிரீக் தான் சொல்லுவாங்க. இந்த கிரீக்கை பொறுத்தவரை இதோடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்குன்னா இதுல கடல் மாதிரியோ ஆறு மாதிரியோ எப்பவுமே தண்ணி இருக்காது. எப்பப்பெல்லாம் கடல் மட்டம் வந்து உயருதோ அப்போ இந்த பகுதியில் தண்ணி வந்து ஒரு சைடு வரும். அதே மாதிரி கடல்ல அந்த டைட் இருக்கு இல்லையா? கடல்ல டைட் வந்து கம்மியாகும் போது இன்னொரு சைடு தண்ணி போயிடும். இந்த மாதிரி எப்பவுமே தண்ணி ஒரு சீரா இருக்காம ஒரு பீரியட்ல தண்ணி வந்து ஒரு மாதிரியாகவும் இன்னொரு பீரியட்ல அந்த இடத்துல கூடிய தண்ணி வந்து இன்னொரு ஒரு சைடு வந்து போகக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரீக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சதுப்பு நிலம் மாதிரி, ஒரு சகதியும் தண்ணியும் கலந்தா ஒரு இடமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சகதி மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான். இதுல எப்பவுமே 360 நாளுமே தண்ணி இருக்காது. ஒரு சில சைடு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சைடு வரும், இன்னொரு சில சைடு வந்து தண்ணி வந்து பாகிஸ்தான் சைடு போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 96 கிலோமீட்டர் டைடல் எஸ்டூரி அப்படிங்கிறது என்ன? நம்ம கடல்ல போய் ஆறுகள் கலக்கிற அந்த இடத்த நம்ம எஸ்டூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஒரு எஸ்டூரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோடைய பவுண்டரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோடைய பவுண்டரியை பொறுத்தவரை இதுக்கு ஈஸ்டர்ன் சைடு வந்து நம்ம இந்தியா. ஸோ இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்ரீக்குடைய ஈஸ்டர்ன் சைடு நம்ம இந்தியாவுடைய ரான் ஆஃப் கட்ச், குஜராத்துடைய ரான் ஆஃப் கட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த சர்க்ரீக்குடைய வெஸ்ட்ல பாகிஸ்தான்ல சிந்த் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கு. ஸோ பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணம் இந்த சர்க்ரீக்கு அந்த சைடு வெஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்ரீக். இந்த மொத்த ஏரியாவுக்கு பேர் சர்க்ரீக். இது மொத்தமே ஒரு 96 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு இடம். இதை பொறுத்தவரை இங்க மக்கள் அதிகமா இருக்காங்கன்னா மக்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ரொம்ப கொடிய உயிரினங்களான அந்த அதிக விஷம் தன்மை கொண்ட பாம்பு, அதுக்கப்புறமா வந்து பூரான், இந்த மாதிரியான இது வந்து விஷஜந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த சர்க்ரீக். ஸோ இந்த சர்க்ரீக்கு ஏன் இரண்டு நாடுகளும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சர்க்ரீக் அப்படிங்கிறது வெறும் 94 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்ஷி ஸ்டலைன் இதாக இருக்கக்கூடியது. இதோட ஒரிஜினல் நேம் வந்து பான்கங்கா. ஸோ பான்கங்கா அப்படிங்கிறது தான் இதோட ஒரிஜினல் நேமு. பட் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட பேரை சர்க்ரீக் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. பட் ஒரிஜினலாக இதோட பேர் வந்து பன்கங்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? சர்க்ரீக் பிரச்சனை வந்து இப்போ ஆரம்பிச்சது இல்லை, இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சது கிடையாது. அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பிச்சதான்னு கேட்டீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சது கிடையாது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அப்படின்னா இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி 1914 1914 இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது.
சார் 1914ல இந்தியா பாகிஸ்தானே இல்ல சார் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. 1914ல யார் யாருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்யும் போது இந்தியா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்துச்சு. ஓகேங்களா, ஹைதராபாத், ஜுனாகத், இந்த மாதிரி நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்துச்சு. அப்போ 2 பிரின்ஸ்லி ஸ்டேட் யார் யாரு அப்படின்னா, இந்த கட்ச் அப்படிங்கிற இந்த ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் சிந்த், இந்த 2 பிரின்ஸ்லி ஸ்டேட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விறகுகள், ஃபயர்வுட் இருக்கு இல்லையா, விறகுகளை யார் கலெக்ட் பண்றது, நாங்க கலெக்ட் பண்றதா நீங்க கலெக்ட் பண்றதா அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுறாங்க. சிந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விறகுகளை நாங்க தான் வெட்டுவோம், எங்க சிந்தோடைய மக்கள் தான் வந்து வெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கட்ச் மக்கள், கட்சுடைய அரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விறகுகளை நாங்க தான், அந்த ஃபயர்வுட்டை நாங்க தான் வந்து கலெக்ட் பண்ணுவோம், அதுக்கான ரைட்ஸ் வந்து எங்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு சண்டை போடுறாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா 1914ஆம் ஆண்டு, எப்போ 1914ஆம் ஆண்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, 1914ஆம் ஆண்டு பாம்பே ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க. இந்த ரெசல்யூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கான அதிகாரத்தை, ஓகேங்களா, இதுக்கான அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க, சிந்து கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ சிந்து தான் வந்து இந்த சர்க்கிரிக்குடைய இந்த பவுண்டரி வர இது ஃபுல்லா யாருக்கு சொந்தம், இந்த சர்க்கிரிக்குடைய கிரீன் லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்து, இந்த கிரீன் லைனுக்கு உள்ள எல்லா விதத்தையுமே யார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா சிந்து வந்து கொண்டாடிக்கலாம். இப்போ சிந்து அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா, சிந்துக்கு தான் இதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி 1914ல யார் சொல்றா, பிரிட்டிஷ் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, அது மூலியமா சிந்துக்கு கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ சிந்து யார்கிட்ட இருக்கு, சிந்து வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு இல்லையா, அதனால பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகுதி 1914ல போடப்பட்ட ரெசல்யூஷன் படி இந்த பகுதி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க. இந்தியா எதை வச்சு கிளைம் பண்றாங்கன்னா, மறுபடியும் 1925ல 1925ல ஒரு சர்வே, பிரிட்டிஷ் காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா 1925ல ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த சர்வேல இந்த பார்டரை எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா, தால்வேக் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் பார்டர் வந்து பிரிக்கிறப்போ தால்வேக் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வந்து பயன்படுத்துவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு இடம் வந்து லேண்டா இருக்கு, ப்ராப்பரா லேண்டா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல ஈஸியா இந்த சைடு உங்களுக்கு, இந்த சைடு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்டர் பிரிச்சிடலாம். ஆனா ஒரு இடத்துல 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு ரிவர் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிவர்ல பார்டர் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிவர் வந்து வாட்டர் ஃப்ளோ எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்காது. ஒரு சில சமயங்கள் மழை பொழிவு அதிகமா இருக்கும்போது வந்து ரிவருடைய எல்லை வந்து விரிவடையும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் எது பார்டர் அப்படிங்கிறது ரிவர்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தால்வேக் பிரின்சிபல் அப்படிங்கிற இந்த ஒரு பிரின்சிபல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பா இந்த நாடுகளுடைய பவுண்டரியை, ஒரு 2 நாடுகளுக்கு இடையில ரிவர் இருக்கு அப்படின்னா, அப்போ இதுல அந்த கண்ட்ரி ஏ உடைய பவுண்டரி எவ்வளவு வர, அந்த ரிவர்ல எவ்வளவு வர, கண்ட்ரி பி உடைய பவுண்டரி எவ்வளவு வர அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்காக இந்த தால்வேக் அப்படிங்கிற இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கிற சிம்பிளா வந்து பாத்துடலாம். இந்த தால்வேக் அப்படிங்கிறது என்னன்னா, ஜியோகிராஃபில இந்த தால்வேக் அப்படிங்கிறது ஒரு நதி இருக்கு அப்படின்னா அந்த நதியோடைய டீப்பஸ்ட் பாயிண்ட், இப்ப நதி இந்த சைடு நதி இருக்கு அப்படின்னா இந்த கரையில நமக்கு வந்து ஆழம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு கரையிலையும் ஆழம் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்போ இதோடைய டீப் எங்க இருக்குன்னா நடுவுல, எக்ஸாக்டா அந்த ஆறுடைய நடு பகுதியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆழம் அதிகமா இருக்கும். நம்ம நதியில குளிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும், கரையில ஆழம் கம்மியா இருக்கும். போக மறுபடியும் ஆழமாயிரும், மறுபடியும் அந்த கரைக்கு போக ஆழம் வந்து கம்மியாகிட்டே போகும் இல்லையா. ஸோ அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஒரு நதியோடைய சென்டர் பாயிண்ட்ல தான் எப்பவுமே ஆழம் அதிகமா இருக்கும். அந்த ஆழம் நிறைந்த பகுதி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தால்வேக். தால்வேக் அப்படிங்கிறது என்ன, டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ரிவர். ஓகேங்களா, டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ரிவர். அப்போ இந்த தால்வேக் பிரின்சிபல் படி இந்த நதியோடைய பார்டர் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இதுதான் வந்து இந்த நதியோடைய ஆழமான பகுதி அப்படின்னா, இந்த பகுதிக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பவுண்டரி எல்லாம் கண்ட்ரி ஏ உடையது. அதே மாதிரி இதுக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி பி உடைய பிளாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிப்பாங்க. சோ இப்போ இந்த சர்க்கிரிக் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிரிக் அப்படிங்கிறதும் ஒரு சதுப்பு நிலம் மாதிரி தான். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி அப்பப்போ ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த 1925 ரெசல்யூஷன் படி என்ன பண்றாங்கன்னா, இந்த தால்வேக் பிரின்சிபல் படி வந்து ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி அதுல இந்தியாவுக்கு தான் இதுல மேஜர் பார்ட், மேஜர் பார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த 1925ல இந்தியாவுடைய சர்வேல வந்து சொல்றாங்க. சோ அப்போ இந்தியா என்ன பண்றாங்க, இந்த 1925 சர்வே படி இந்த பகுதி, இந்த சர்க்கிரிக் அப்படிங்கிறது எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, 1914 அந்த ஒரு ரெசல்யூஷன் படி இந்த சர்க்கிரிக் அப்படிங்கிறது சிந்து ப்ராவின்ஸுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுனால இது வந்து அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. ஸோ இதனால தான் இன்னும் வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் இந்த இஷ்யூ வந்து வருது. எப்ப அப்படின்னா 1919
1965 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடந்திருக்கும். நம்ம அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1968 இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த லேண்ட் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் டிஸ்பியூட், இதெல்லாமே சால்வ் பண்றதுக்காக ஒரு ட்ரிபியூனல், ஒரு தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் வந்து ஒன்று கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரிபியூனல் கொண்டு வராங்க. இந்த ட்ரிபியூனல் சொல்ற விஷயம் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மூலமா இந்த ட்ரிபியூனல் கொண்டு வராங்க. இதுக்கு இந்த ட்ரிபியூனல் யார் இனிஷியேட் பண்றா அப்படின்னா பிரிட்டன். ஏன்னா பிரிட்டன் தானே ஒரு காலத்தில் இந்தியா ரூல் பண்ணாங்க. அதனால இந்த ட்ரிபியூனலை பிரிட்டனே வந்து இது பண்றாங்க. இந்த ட்ரிபியூனல்ல பிரிட்டனை சார்ந்த நபர்கள், அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், இந்த மூன்று நாட்டை சார்ந்த நபர்களும் சேர்ந்து பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரான் ஆஃப் கட்ச் பகுதியில், இந்த ரான் ஆஃப் கட்ச், இந்த குஜராத்துடைய ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இருந்த 9% இருந்த பகுதி டிஸ்பியூட்ல 90% இடத்த இந்தியாவுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10% பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த சர்க்ரீக் மட்டும் அவங்களால ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியல. சர்க்ரீக் அப்படிங்கிற இந்த 96 கிலோமீட்டர் பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பண்ண முடியல, இந்த ட்ரிபியூனல்னால ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியல. ஏன்னா இதுக்கு இந்தியா பாகிஸ்தான் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இறுதியா யாருமே ரெண்டு பேருமே என்ன பண்ணல, இதை சால்வ் பண்றதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காதனால இந்த ட்ரிபியூனல் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இந்த ரான் ஆஃப் கட்ச் வரைய 90% எடுத்து இந்தியாவுக்கும் பேலன்ஸ் 10% வந்து பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு கொடுத்து வர முடிச்சுட்டு, இந்த சர்க்ரீக்க டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கங்க, நீங்க இந்தியாவும் பாகிஸ்தானுமே வந்து பேச்சுவார்த்தை மூலமா இதுக்கு முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து ஒதுங்கிடுறாங்க. ஸோ அதனால அப்ப இருந்து இந்த பிரச்சனை தொடங்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை அப்படியே சால்வா இருந்தது. பட் இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும், நம்ம இந்தியாவை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சர்க்ரீக்ல நிறைய ஆர்மியோடைய விஷயங்கள், ஆர்மிக்கான கேம்ப் டெவலப் பண்றது, ட்ரோன் வச்சு சோதிச்சு பார்க்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து எச்சரிக்கை விட்டுருக்காரு. ஸோ பாகிஸ்தான் இந்தியா பார்டர் கிட்ட என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய உளவுத்துறை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுல தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் இந்த சர்க்ரீக் பகுதியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சர்க்ரீக் ஏன் இவ்வளோ இதுவரை பார்த்ததெல்லாம் சர்க்ரீக் வந்து என்ன பிரச்சனை, இப்போ கரண்ட்ல என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோம். இப்போ இந்த சர்க்ரீக் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு எதுக்கு இந்த இரண்டு நாடுகளும் சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய முக்கியமான விஷயம் வந்து இந்த சர்க்ரீக்கோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறது ராணுவ ரீதியில ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வந்து சர்க்ரீக். ஏன் அப்படின்னா இது வந்து கராச்சி, ஸோ பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான துறைமுகமான ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் பேஸா இருக்கக்கூடிய கராச்சி இருக்கு இல்லையா, இந்த கராச்சி சர்க்ரீக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, சர்க்ரீக்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகம் வந்து இருக்கு. அதுதான் பாகிஸ்தானுடைய கேட்வே மாதிரி. பாகிஸ்தானுடைய கேட்வே அப்படிங்கிறது கராச்சி தான். ஸோ அப்போ இந்த சர்க்ரீக் வந்து இந்த இடத்துல இந்தியாவுடைய ராணுவமோ இல்லை இந்தியாவுடைய ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இந்த சர்க்ரீக் பகுதியில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து என்ன நம்ம இந்தியா அட்டாக் பண்ணாலும் இது பண்ணாலும் ஈஸி என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து டைரக்டா கராச்சி போட்டு அட்ராக்ட் பண்றது மூலியமா நம்ம பாகிஸ்தானை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்தியாவிற்கு இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுல நம்ம மிலிட்டரி பேஸை வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கராச்சி போட்டு நம்மளோட கண்ட்ரோல் வந்துடும். பாகிஸ்தான் என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம இங்க இருந்து உடனே போய் கராச்சி போட்டு அட்டாக் வந்து பண்ணலாம். அதனால இந்தியாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இது முக்கியம். ஏன்னா இங்க தான் குஜராத், அதே மாதிரி மும்பையோட போர்ட்லாம் இதுல பக்கத்துல இருக்கிறதுனால பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய துறைமுகங்கள் இந்தியாவை ஈஸி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மிலிட்டரி பில்டப். ஸோ பாகிஸ்தான் வந்து என்ன பண்றாங்க, இப்போ வந்து நிறைய பங்கர்ஸ், ரேடாரு, அதே மாதிரி ட்ரோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆளில்லா விமானம், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சு சோதிச்சு பாக்குறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதெல்லாம் போட்டு இது பண்றது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஃபியூச்சர் அட்டாக் பண்ணாம இருக்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாம 2008 மும்பையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க இல்லையா. 2008 தீவிரவாதிகள் மும்பையில முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்கல்ல. அந்த தாக்குதலுக்கு வந்த தீவிரவாதிகள் எல்லாமே இந்தியாவிற்கு இந்த பகுதியில தான், இந்த கடற்கரை வழியா தான், இந்த சர்க்ரீக், பாகிஸ்தான் சர்க்ரீக்கு வந்து அங்க இருந்த மும்பையோட கடற்பகுதிக்கு வந்து அப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்து ஊடுருவி மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. ஏன்னா அந்த சர்க்ரீக்ல நம்ம வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போடுறதோ எதுவுமே வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஓகேங்களா, ஏன்னா வந்து சதுப்பு நில மாதிரி இருக்கும், அங்கே போய் நம்ம எது பண்றோம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அது வழியா மும்பை அட்டாக் நடத்தினவங்க எல்லாமே அந்த இது மூலியமா தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை இன்னும் ஃபியூச்சர் நடக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு சர்க்ரீக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா. ஸோ சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ சைனா வந்து இந்த சிந்தி ஏரியால நிறைய ப்ராஜெக்ட் வந்து பாகிஸ்தானுக்கு, ஏன்னா பாகிஸ்தானும் சைனாவும் வந்து கை கோர்த்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த ஓபிஇசி
அதே மாதிரி இந்த பிஆர்ஓ பார்டர் ரோடு இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இப்போ சிந்து ப்ராவின்ஸில் சைனா நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை இந்த சர்க்ரிக் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு அப்படின்னா சைனா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக்காக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கனாமிக் ரிசோர்ஸும் இந்த இடத்துல இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியாவுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபிஷிங் ரூட், அதிகமான மீன் வளங்கள், அதிகமான மீன் வளம் இந்த இடத்துல இருக்கு. நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, குஜராத் உடைய மீனவர்களை பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி மும்பையோட மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாவுடைய மீனவர்கள் நிறைய பேர் போயிட்டு இந்த பகுதிகளில் மீன் பிடிக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் பாகிஸ்தான் வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய அந்த மீன் பிடிக்கிறதுக்கு, மீன்பிடி துறைக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இன்னும் கை வைக்கப்படாத, இன்னும் நம்ம வந்து இன்னும் எடுக்காத எக்கச்சக்கமான வளங்கள் என்னென்ன அப்படின்னா எண்ணெய் வளங்கள், அதே மாதிரி கேஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் வந்து இந்த சர்க்ரிக் பகுதியில் வந்து இருக்கதான் சொல்லப்படுது. ஸோ ஒன்ஸ் இந்தியா இப்போ வந்து டிஸ்பியூட்டாக இருக்கனால இந்தியாவும் இதில் வந்து கேஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியல, பாகிஸ்தானும் பண்ண முடியல. ஒன்ஸ் இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதில் இந்த ஆயில் அண்ட் கேஸஸ் எல்லாமே எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவுண்டரி அஃபெக்ட் த மேரிடைம் டெரிட்டரி அப் டு 0 நாட்டிக் மைல். ஸோ இந்த இந்தியாவுடைய பவுண்டரி அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான போர்ட், காண்ட்லா போர்ட், முத்ரா போர்ட், இந்த மாதிரி முக்கியமான போர்ட் எல்லாமே இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பகுதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான பகுதி. ஸோ இப்போ வர இன்னும் இந்த இஷ்யூக்கு வந்து சால்வ் பண்ணலை, இந்த இஷ்யூ வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சரில் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்ன பண்ணாலும் நம்ம பாகிஸ்தானை தவிடுபடி ஆக்குற அளவுக்கு நம்மகிட்ட எல்லா விஷயங்களுமே இருக்குது. நம்ம ஆர்மியாக இருக்கட்டும், மிலிட்டரியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். பட் பாகிஸ்தான் இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கு. அதனால தான் பாகிஸ்தான் வந்து இப்போ நிறைய நாடுகள், சவுதி அரேபியா கூட, அதே மாதிரி இந்த கல்ஃப் கண்ட்ரி கூடலாம் கோஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தானோட எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப பாதாளத்தில் போயிடுச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை வந்து போகிறாங்க. பட் இந்தியாவுமே வந்து எல்லா இதுலையுமே இன்டர்நேஷனல் ரிலேஷனில் சரி, மித்த நாடோட நட்புறவை மெயின்டைன் பண்ணுறதில்ல, எக்கனாமியில், மிலிட்டரியில் எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானோட நம்ம ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்ணி இந்தியாவுக்கு இந்த பகுதி வந்துட்டால் தான் இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.